இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ரீல்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணது தான். ஸோ யூகே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல வந்து 18% ஆஃப் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கிறாங்க கிரிப்டோவை ஹோல்டு பண்ணுறதுல. ஸோ இதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க யாருமே வந்து அதாவது வந்து இந்த 18% இருக்கக்கூடிய 93% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவை விற்கிறதுக்கு விரும்பலை அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஏன்னா வந்து யூகே கவர்மெண்ட் வந்து ஒரு கிளியரான ஒரு கிரிப்டோவுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் அதே போல் பிரான்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய துருக்கி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது யூகேவோட கிரிப்டோ கரன்சியோட ஹோல்டிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா மெயினான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடியவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 59% பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரிப்டோவில் ஒரு அசட்டியாவது வச்சுக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஸோ இதில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 5% பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ சம்பந்தமான போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ப்ரொஃபைலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. ஸோ இதனால வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடியவங்களை விட 2% கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிரிப்டோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் மெயினான விஷயமா வந்திருக்கு. ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே யூகே பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கிளியரான ஒரு வேலை வந்து போகிறாங்க. ஸோ அதாவது வந்து டிஜிட்டல் அசெட் ரெகுலேட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஒப்பீனியன் கிரிப்டோவை விற்க வேணாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா 49% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதை வந்து மதித்து இந்த கிரிப்டோஸ் வந்து தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த லிஸ்ட்டில் நம்மளும் வரணும். ஸோ நம்ம இந்திய நாடும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கிரிப்டோவில் வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. நாடு முதலீடு பண்ணல, நாட்டில் உள்ள மக்கள் தான் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே முதலீடு ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சம்பந்தமே இல்லாத இடத்துல தான் முதலீடு ஆகிட்டு இருக்கு. அந்த முதலீடை ஒரு கட்டமைப்போட கொண்டு வரணும் அப்படிங்கிறதா மெயின். ஸோ இந்தியாவிலையும் வந்து எஃப்ஐயூன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வந்துருக்கு. பட் அந்த எஃப்ஐயூவால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரோஜனமே இல்லை. நம்ம வந்து 31%, அதாவது 30% ஜிஎஸ்டி ப்ளஸ் 1% டிடிஎஸோட சேர்த்து 31% வந்து டேக்ஸ் மட்டும் தான் நம்மள்ட்ட பிடுங்குறாங்களோ இல்லையா, நமக்கான பாதுகாப்பு எதுவுமே அவங்க தரல. கரெக்டான விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணல. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா மணி மேக்கிங் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே மேஜராக வந்து இங்கே இருக்கக்கூடிய நிதி அமைச்சகமும் சரி நமக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கிரிப்டோஸுக்குன்னு சரியான ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை இந்தியாவிலையும் வந்து கொண்டு வரணுங்கிறத மெயினாக வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது கொண்டு வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வந்து முக்கியத்துவம் பெறும். ஏன்னா இது வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு முதலீடு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ எத்தனை கவர்மெண்ட் மாறினாலும் சரி, எந்த கவர்மெண்ட் எதிர்த்தாலும் சரி, கிரிப்டோவில் முதலீடு பண்ணுறவனோட மனநிலையை மாற்ற முடியாது. ஏன்னா கிரிப்டோவில் ஒரு டைம் நீங்கள் முதலீடு பண்ணி கிரிப்டோவை பற்றி நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டை வேணான்னு தூக்கி போட்டு போவீங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் மில்லியனரானவங்க பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க. ரீசன் என்னன்னா இங்கே வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஸோ அதனால் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே போல் தான் ஒரு காலத்தில் வந்து இங்கே நல்லா படித்து அவங்க வந்து வெளியில் போய் ஃபாரினில் வேலை பார்த்தாங்க. இப்போ இங்கே நல்லா இன்வெஸ்ட் பண்ணி இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளிடாதீங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். இது யாராவது கவர்மெண்ட் அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ வந்து ஏன் இளைஞர்கள் மத்தியில் இவ்வளோ பிரபலமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ அதுதான் எதிர்காலம் அப்படிங்கிறதுலாம் வந்து என்ற மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபீல்டை வந்து எப்படி வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இந்தியாவில் வந்து பண்ணுறோம், ஒரு கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 50 இயரோட ப்ரொஜெக்ஷனை வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய சாலை திட்டம் கொண்டு வருது அப்படின்னா அடுத்த 50 வருஷத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையோட பெருக்கத்துக்கு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலையை வந்து 4 வழி சாலையா, 8 வழி சாலையா, 6 வழி சாலையா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணுங்க. இந்த கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்களை வந்து நம்ம தடுக்க முடியாது. பட் அவங்க பண்றாங்க, அதை எப்படி வந்து ரெகுலேட் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை மட்டும் பார்க்கறது, அவங்களுக்கான பாதுகாப்பையும் நீங்கள் கொடுக்கணுங்கிறத மெயினாக வச்சுங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் பிடிசி. தேங்க்யூ.